தமிழ்நாட்டில் 2 படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் 2 படம் ரிலீஸ் ஆகலை. ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஒரு படம் வெற்றி படமாக அமைஞ்சுதானா? கிடையாது. ஏன் படம் நல்லா இல்லையான்னு கேட்டால் அதுவும் இல்லை. படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அது லாபகரமான ஒரு வரவேற்பை கொடுக்கல. அதுக்கு காரணம் என்னென்னா, விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் திரைப்படம் ரிலீஸ் ஆகாதனால. இப்போ விஜய் ரசிகர் படம் வராதனால விஜய் ரசிகர்கள் எல்லாருமே இந்த படத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க, பார்க்காம. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு நம்ம விஜய் ரசிகர்கள் இருக்காங்கன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட, அதில் 1 கோடி பேர் ஒரு டிக்கெட்டினுடைய விலை 100 ரூபான்னு போட்டால் கூட எவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. இது இந்த படத்துக்கு மட்டும்தான் ஏற்படுத்துதான்னு கேட்டால், இனி வரக்கூடிய படத்துக்கும் அவங்க ரசிகர்கள் பார்ப்பாங்களாங்கிறது தெரியல. எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நாங்கள் எந்த படத்தையும் பார்க்கல அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. அப்போ எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அரசாங்கத்துக்கும் சரி, அந்த பட தயாரிப்பாளர்களுக்கும் சரி. இந்த படம் நல்லா இல்லாமல் ஃபெயிலர் ஆனால் கூட பரவாயில்ல, பெரும்பாலானோர் ஓரளவு பார்த்துட்டு இந்த படம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது சிவகார்த்திகேயனுடைய படம். அப்படி இருக்கும்போது அந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கணும். ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிற கோபம் அந்த படத்தின் மேலே விஜய் ரசிகர்களுக்கு நிறையா இருக்குது. அதனால் ஒரு படம் ரிலீஸ் பண்ணால் ஒரு 500 கோடி வசூலாகுதுன்னா அதில் குறைஞ்சபட்சம் 100 கோடி ரூபாயாவது அரசாங்கத்துக்கு வருமானமாக கிடைக்குது. இதில் நடிகர்களுடைய சம்பளத்தில் இதெல்லாம் மறைமுகமாக நிறைய வருமானம் கிடைக்கிது. அப்போ இந்த 2 படம் வந்திருந்தால் 2 படம் வெற்றி அடைஞ்சிருந்தால் கவர்மெண்ட்டுக்கு 200 கோடி ரூபாய் கிடச்சிருக்கும். இனி வரக்கூடிய சின்ன சின்ன பட்ஜெட் படம் கூட ரிலீஸ் ஆகுது தயக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் படம் ரிலீஸ் ஆகாமல் இதே மாதிரி வரக்கூடிய இந்த படத்தையும் விஜய் ரசிகர்கள் புறக்கணிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் இது தணிக்கை குழுவும் சரி, கோர்ட்டுக்கு போகும்போது கூட சரி, தணிக்கை குழு அதில் நீக்கக்கூடிய காட்சிகள் நீக்கிட்டா நாங்கள் உடனே படத்தை ரிலீஸ் பண்ண தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தால் இது வேறையாக போயிருக்கும். அப்படி சொல்லல. அவங்க மேலும் அதில் ஏதோ ஒரு ப்ரெஷர் கொடுத்து படத்தை நிறுத்தி வைக்க தான் பார்க்குறாங்க ஒழிய அதை ரிலீஸ் பண்ண பார்க்கல. இது சினிமா துறைக்கும் சரி, ஒரு நடுநிலையாளருக்கும் சரி, இந்த படம் ரிலீஸ் ஆகாத பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லலாம் வர்த்தகத்தில். ஏன்னா தேட்டர் சுற்றி பல பேர் பல தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கடைகளுக்கெல்லாம் வியாபாரம் ஆகும். இதெல்லாம் சுற்றி பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஒரு வர்த்தக போர் மாதிரியே இது நடந்துட்டு இருக்கு. அதனால் அரசாங்கம் சினிமாவாக பார்க்கணும். அதனால் படத்தை மலான்னு ரிலீஸ் பண்ணி அந்த பட தயாரிப்பாளர்களுக்கும் சரி, இல்லை அந்த படத்தை நம்பி நிறையா பேர் அதில் வேலை செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கும் சரி, ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அரசாங்கம் தான் பார்த்து ஏற்படுத்தி கொடுக்கணும். நன்றி.